வணக்கம் வியூஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். இன்னைக்கு கொஞ்சம் கம்மியான நியூஸ் தான் இருக்கு, ஆனாலும் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் நிறைய இருக்கு. சாம்சங் அவங்களோட ஃபிளிப் ஃபோல்ட் ஃபோன்ஸோட டீசர் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நாய்ஸ் நியூஸ், அப்புறம் ஷைமியோட அடுத்த ப்ராடக்ட், புது ப்ராடக்ட்ஸ், கரெக்ட். அப்புறம் ஒரு எஸ்எஸ்டி இதுவும் நியூஸும் இருக்கு. ஸோ வாங்க நியூஸ்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ், சாம்சங் அவங்களோட கொரியா ஈவெண்ட் டீடைல்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ லேட் ஜூலை அன்பேக்ட் ஈவெண்ட் வந்து கொரியாவில் ஃபர்ஸ்ட் டைமா சவுத் கொரியாவில் நடத்த போறாங்க. யூஸ்வலி அன்பேக்ட் ஈவெண்ட் குளோபல் நடக்கும் போது யூஎஸ்ல நான் பாத்திருக்கேன். நம்ம கேலக்ஸி சைமல்டேனியஸ் ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி நடக்கும். லண்டன்ல சில சமயம் நடக்கும், சில சமயம் வாட்ச் பார்ட்டி மாதிரி நிறைய இருக்கும். இல்லனா சைமல்டேனியஸ் ஈவெண்டே நடக்கும், ஈவெண்ட் இருக்கும், வாட்ச் பார்ட்டிஸ் இருக்கும். ஆனா ஒரு மெயின் ஈவெண்ட் இருக்கும். அது யூஸ்வலி நான் யூஎஸ்ல பாத்துக்க முன்னாடி இப்போ ஃபர்ஸ்ட் டைமா கொரியால பண்றாங்க, அவங்களோட அதாவது ஓன் கண்ட்ரில. சோ இது மோஸ்ட்லி அந்த ஒலிம்பிக்ஸ் ப்ரமோட் பண்றதுக்கு தான் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. அது கொரியா வந்து செலக்ட் பண்ணும், அவங்க வந்து நிறைய கண்ட்ரில வந்து லிஸ்ட்ல இருக்காங்க. முன்னாடியே இருந்துச்சா இந்த? ஆமா, இதுக்கு முன்னாடி லீக்ல இருந்துச்சு, இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி அதுக்கு தான் ப்ரமோட் பண்றாங்க. கொரியன் கவர்மெண்ட்டும் சாம்சங் வந்து புஷ் பண்றாங்க. நிறைய பேர் கொரியாவுக்கு வந்தா கொஞ்சம் பாப்புலாரிட்டி அதிகமாகும், கரெக்ட், பிசினஸ் அதிகமாகும். சாம்சங் மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் வச்சானா ஹேண்டில் பண்ண முடியும் அந்த சிட்டி, அதுவும் காமிக்கணும்ல. சோ அது ஒலிம்பிக்ஸ்க்காக ஹெல்ப்ஃபுல் ஆகும். அது நமக்கு என்ன, நமக்கு ஒரு புது அடுத்த ஜெனரேஷன் ஃபோல்டபிள் வரப்போகுது, அதுதான் மெயின் இஷ்யூ. ஓகே, இதுக்கு முன்னாடி நியூயார்க், லண்டன், பெர்லின், பார்சிலோனா இங்க எல்லாத்துலயுமே வந்து அன்பேக்ட் ஈவெண்ட் இருந்திருக்காங்க. இது வந்து 27th அன்பேக்ட் ஈவென்ட்டா? 27th சாம்சங் தானே, எவ்வளவு வச்சிருப்பாங்க. ஓகே, அப்ப கொரியா ஏன் சூஸ் பண்ணோம்? அது வந்து இன்ஃப்ளூயன்ஷியல் குளோபல் ட்ரெண்ட்ஸ், அப்புறம் சாம்சங்கோட இது வந்து இதுவா இருக்கு, அது இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ அடுத்த ஃபோல்டபிள்ஸ் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுதான். அது தவிர இதுவும் இருக்கு, வாட்ச் 6 எக்ஸ்பெக்டட், டேப் S9 சீரிஸ், பட்ஸ் கூட எக்ஸ்பெக்டட் அப்படின்னு போட்டிருக்கு. வாட்ச் 6 ஆல்ரெடி அந்த லீக் ஆயிடுச்சு, அந்த ரொட்டேட்டிங் பெசல் வச்சு அது இருக்கு. ஸோ எக்ஸாக்ட் டேட் இன்னும் சொல்லல. மோஸ்ட்லி இந்த லாஸ்ட் வீக் எண்ட் ஆஃப் ஜூலை அப்படின்னு சொல்லி மோஸ்ட்லி 26 இல்ல 27 இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு போடுறாங்க. டீசரும் இன்னும் போட ஆரம்பிக்கல, வெறும் நியூஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க. அப்படியா? மோஸ்ட்லி இந்த மந்த் எண்டுக்குள்ள டீசரும் போட்டுருவாங்க. ஓகே, அடுத்து நாய்ஸ் பட்ஸ் Trance அப் டு 1000 ரூபாய்க்கு 45 hour பிளேபேக். ஒரு சின்ன ஒரு காம்பாக்டான ஒரு இதுதான் இருக்கு, கொஞ்சம் சின்ன டிரைவர்ஸ். 1000 ரூபாய்க்கு இப்போ 45 hours ஆயிடுச்சா? 45 hours பிளேபேக் இருக்கு, ப்ளூடூத் 5.3 இருக்கு. அந்த சின்ன பட்ஸ் வச்சு 6mm டிரைவர்ஸ் தான் இருக்கு. ஆனாலுமே அவங்க வந்து டீப் சீட் இல்ல, சோ வால்யூம் பாஸ் இதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 40 minutes லோ லேட்டன்சி இருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட இருக்கு. சோ 10 minutes சார்ஜ் பண்ணா 200 minutes பிளேபேக் கிடைக்கும்னு போடுறது. கிட்டத்தட்ட ஒரு 3 years, அதுவே 3 years வந்துருது. ஆமா, 45 hours டோட்டல் பிளேபேக். ஸ்டாண்ட் லோன் பிளேபேக் போட்டிருக்கா 5 years சம்திங் தான் நினைக்கிறேன். ஓகே, 5 hours பிளேபேக், மத்த எல்லாமே சார்ஜர்ல இருந்து தான வரும். ஸ்டாண்ட் லோன் பிளேபேக் போட்டிருக்கா இல்லையா? போடல. ஓகே, சரி. ஸோ கலர்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு. IPX5 ரேட்டிங்ஸ் கூட இருக்கு. ஓகே, அப்போ பீன் இன்ஸ்பயர்ட் டிசைன், அதாவது நம்ம ஆல்ரெடி நிறைய இதுல பார்த்துப்போம் பீன் டிசைன். இப்போ இந்த ஓப்போ கூட ஒன்று லான்ச் பண்ணாங்க. நாய்ஸே நிறைய இந்த டிசைன்ல லான்ச் பண்ணிருக்காங்க. ஜெட் பிளாக், ஸ்னோ ஒயிட், ஸ்பேஸ் ப்ளூ, ட்ரூ பர்பிள். என்ன எவ்வளவு? சோ இது ஆல்ரெடி ஃபிளிப்கார்ட் நாய்ஸ் வெப்சைட்ல வந்து சேல்ல இருக்கு. ஸ்பேஸ் ப்ளூ ட்ரூ ப்ளூக்கு வேற டிஃபரன்ஸ் இருக்குமா? சரி, ஓகே. அடுத்து நாய்ஸ் தான் வார்டெக்ஸ் அவங்களோட அடுத்த AMOLED டிஸ்பிளே ப்ளூடூத் காலிங் வாட்ச் லான்ச் பண்ணிட்டாங்க. 1.46 inch AMOLED டிஸ்பிளே, சிங்கிள் சிப் ப்ளூடூத் டெக்னாலஜி இருக்கு, ட்ரூ சிங்க், அந்த ப்ளூடூத் வாய்ஸ் காலிங் இந்த மாதிரிலாம் இருக்கு. அவங்களோட ஹெல்த் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. IP68 ரேட்டிங்ஸ் இருக்கு. 7 days பேட்டரி லைஃப் போட்டிருக்கு. கொஞ்சம் டிசைன் டிஃபரெண்ட், கொஞ்சம் பெரிய ஸ்கிரீன், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, மற்ற எல்லாம் இன்னும் அதே மாதிரி தான் இருக்கு. இது கலர்ஸ் வந்து ஜெட் பிளாக், சில்வர் கிரே, விண்டேஜ் பிரவுன், ரோஸ் பிங்க், ஸ்பேஸ் ப்ளூ, ஜெட் பிளாக். அமேசான்ல வந்து இன்னில சேல் இருக்கு. ஜூன் 12th இருந்து வந்து சேல் போகுது. ஓகே, அடுத்து ஷைமி அடுத்த பிராண்ட் அம்பாசிடரா, வரிசையா அந்த பிராண்ட் அம்பாசிடரா இவங்க சைன் பண்ணிட்டு இருக்காங்க. யார் SRK சைன் பண்ணாங்க? முன்னாடி realme இல்ல, realme நாளைக்கு லான்ச் ஆக போகுது. மோஸ்ட்லி SRK வச்சு ஏதாவது இது பண்ணுவாங்க, ஏதாவது ஈவென்ட் இருக்குல்ல, டெல்லில ஈவென்ட் இருக்குல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி பங்கஜ் திரிபாதி சைன் பண்ணாங்க. இது அவங்க ரெட்மி ஸ்மார்ட் போனுக்கு இப்ப ஆட் பாத்துருப்பீங்க நீங்க, IPL எல்லாம் பங்கஜ் திரிபாதி வச்சு இப்ப டிவி எல்லாம் கூட வருது. இது வந்து ஸ்பெசிபிகலி ஃபார் அந்த இயர்பட்ஸ், அவங்களோட
ஆடியோ ஆக்சசரிஸ் அது எல்லாத்துக்குமே வந்து மொபைல் ஆக்சசரிஸ் எல்லாத்துக்குமே வந்து திஷா பட்டானி ரெட்மி பட்ஸ் 4 ஆக்டிவ் வந்து அடுத்த வாரம் லான்ச் ஆக போகுது. அதை வச்சு ஒரு போஸ்டர் லான்ச் பண்ணி இந்த ஷாமி பேடோட சேர்த்து லான்ச் ஆக போகுது. அதை வச்சு நம்ம புது ஆட்ஸ் போடுவோம் அது போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். பட்ஸ் 4 ஆக்டிவ் இதுக்கு முன்னாடி குளோபல்ல லான்ச் ஆனது தான். ஒன்றும் அந்த அளவுக்கு ஏஎன்சி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ ப்ளூடூத் 5.3 இருக்கு, ஃபாஸ்ட் பேரிங், 12mm டிரைவர்ஸ், 28 hours பிளேபேக் இதெல்லாமே இருக்கு. ஆனால் ஏன்சி கொடுத்துருக்கலாம். இந்த பட்ஜெட்ல இந்த ரெட்மி இவங்கெல்லாம் வந்து ஏன்சியே கொடுக்கறது இல்ல. அதுதான் தெரியல ஏன் கொடுக்கறது இல்ல. பட்ஜெட் காம்படிஷன் நிறைய இருக்கு. ஆமா, மத்த மான்ஸ்லாம் ஏன்சி கொடுக்குறாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, பட்ஜெட்லயே கொடுக்குறாங்க. இது கண்டிப்பா ஒரு 1500 2000 அந்த பிரைஸ் ரேஞ்சில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா ஆக்டிவ்னு எதுக்கு போடுறாங்க அப்படின்னு தெரியல. ஸ்போர்ட்ஸ்க்கு ஃபிட் IPX ரேட்டிங் இருக்கும். மேபி IPX4 தான் இருக்கு. தெரியல, மேபி IPX6 இருக்கும், தெரியல IPX7 இருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ ரியல்மி 11 Pro சீரிஸ் ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் அதான் ஏதோ இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஏர்லி ஆக்சஸ் சேல் வந்து நாளைக்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு போட்டுருக்காங்க. ப்ரீ புக்கிங் அதுக்கப்புறம் ஏர்லி ஆக்சஸா? ஏர்லி ஆக்சஸ் வந்து சேலே. நார்மல் சேலே வந்து சீக்கிரமா. நார்மல் சேல் வந்து யூஸ்வலா லான்ச் ஆகி ஒரு 4-5 days அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமா 6 to 8 PM நாளைக்கு மார்னிங் லான்ச் ஆகுது, ஆஃப்டர்நூன் லான்ச் ஆகுது. அன்னைக்கு ஈவினிங்கே வந்து சீக்கிரமா வாங்கறதுக்காக ஏர்லி ஆக்சஸ் சேல் வைக்க போறாங்களாம். ஸோ இது வந்து கம்யூனிட்டிஸ் தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஆனால் எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் வந்து இந்த சேல் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னெல்லாம் ஆஃபர்ஸ் இருக்கு? ஸோ ஆஃபர்ஸ் வந்து ஐசிஐசிஐ பேங்க் HDFC கார்ட்ஸுக்கு வந்து 1500 டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ அது தவிர ப்ரீ புக்கிங் பண்றவங்களுக்குலாம் ப்ரீ ஆர்டர் பண்றவங்களுக்குலாம் ஏதோ நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. ஆல்ரெடி ப்ரீ ஆர்டர் போயிட்டு தான் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதோ 1000 rupees பேங்க் ஆஃபர் தவிர கூப்பன் 500 கூப்பன் இருக்குமா, 6 months எக்ஸ்டெண்டட் வாரண்டி இருக்குமா, நோ காஸ்ட் EMI. அதுக்கப்புறம் ரியல்மி வாட்சுக்கு வந்து 1000 rupees கூப்பன் இதெல்லாமே இருக்குமா. ஆஃப்லைனுக்கு வந்து வாட்ச் 2 ப்ரோவே வந்து 4500 வாட்ச் 2 ப்ரோவே வந்து ஃப்ரீயா கொடுப்போம் அப்படின்னு வாட்ச் கொடுக்குறாங்களா? என்ன ப்ரீ ஆர்டர் பண்றாங்க சாம்சங் மாதிரி ஆஃப்லைன்ல ப்ரீ ஆர்டர் ஆஃப்லைன்ல புஷ் பண்றதுக்கு. ஆஃப்லைன்ல சோ நம்ம மோஸ்ட்லி நிறைய பேர் ஆன்லைன்ல தான் வாங்குறாங்க. ஆமா. சோ இப்போ வந்து ஆஃப்லைன்ல புஷ் பண்றதுக்காக ப்ரீ ஆர்டர் பண்றவங்களுக்குலாம் வந்து ஒரு வாட்சே கொடுக்குறாங்க ஃப்ரீயா அப்படின்னு போட்டுறாங்க. அப்போ ஆஃப்லைன் வாங்குறதே பெட்டரா இருக்கு. ஏன்னா ஆன்லைன்ல வெறும் கூப்பன் மட்டும் தான் தராங்க. 1000 இதுக்கு வந்து 1000, ப்ரோ பிளஸ்க்கு வந்து 1500 கூப்பன் தான் தராங்க. அது ரியல்மி வாட்ச் வாங்கும்போது டிஸ்கவுண்ட். இது ஃப்ரீயா வாட்சே தராங்க, ஃபுல்லா வாட்ச் தராங்க. அப்ப நீங்க ஏதாவது ஸ்டோர், நீங்க ஏதாவது போன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போய் ஏதோ ஸ்டோர் போய் வாங்கிட்டு ஒரு வாட்சே கிடைக்கும் ஃபுல்லா ஃப்ரீயா. ஆனா ஆஃப்லைன்ல இந்த பேங்க் ஆஃபர் அதெல்லாம் இருக்காது. அவ்வளவுதான். அது எவ்வளவு 1000 rupees 1500 அவ்வளவுதான் இருக்கும். உங்களுக்கு போன்ல டிஸ்கவுண்ட் வேணுமா இல்ல வாட்சே ஃப்ரீயா வேணுமா அதை நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. சோ இது ஃப்ரீ ஆர்டர் பண்றவங்களுக்கு தான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ப்ரீ ஆர்டர்னா அப்ப இன்னைக்குள்ள ப்ரீ ஆர்டர் பண்ணுமா என்னன்னு தெரியல. நாளைக்கு லான்ச் ஆகுதுல. சரி ஓகே பாப்போம். சோ நாளைக்கு பிரைசிங் தெரிஞ்சிரும். நம்ம அன்பாக்சிங் வீடியோவும் வருது, நம்ம நாளைக்கு செக் பண்ணி பாப்போம். ஓகே, அடுத்து கோவோ அவங்களோட 950 அப்படின்னு ஒரு மாடல் 5.1 சேனல் 260 வாட் சவுண்ட் பார் லான்ச் பண்ணிருக்காங்க. 9500K. கோவோ இப்போ அந்த ரேஞ்ச்ல எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்போ யூசுவலா நான் பட்ஜெட்ல தான் இருந்துச்சு. ஒரு 6000 7000 எல்லாம் பாத்திருக்கேன். இப்போ 9500 rupeesக்கு ஒரு 260 வாட் சவுண்ட் பார். இதுல வந்து 5 டிரைவர், 6.5 inch சப்வூஃபர் இருக்கு. அதுக்கப்புறம் போர்ட்ஸ் நிறைய இருக்கு. HDMI, ஆப்டிக்கல், ஆக்ஸ், USB, ப்ளூடூத் 5.3 எல்லாமே இருக்கு. கூட ரிமோட்டும் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி சவுண்ட் பார்லயே வந்து 3 சேனல் இருக்கும் போல் இருக்கு. இதுல 3, அதுல 2, பேக் தான் 2, 1 சப்வூஃபர். ஸோ 5.1 சேனலுக்கு கம்மி ஸ்பேஸ் வந்து கம்மியா தான் எடுக்கும் சவுண்ட் பார் இருக்கிறதுனால. ஈக்குவலைசர் இருக்கு, எல்இடி கண்ட்ரோல்ஸ், இன்டகிரேட்டட் எல்இடி இருக்கு. அப்புறம் எல்இடி லைட்ஸ் வேற இருக்கு. எல்இடி ஸ்கிரீனு, எல்இடி லைட்ஸ் பயங்கரமா இருக்கு. ஆனா ரொம்ப பிரைட்டா இருக்க மாதிரி இருக்கு. இந்த எல்இடி லைட்ஸ்ல கிரீன் கலர் ரொம்ப பிரைட்டா இருக்கு. எதுக்கு லைட்ஸ்? சும்மா இப்பதான் ஹெட்செட்லயே லைட் வந்துருச்சு. கேஸ்ல லைட் ஹெட்செட்ல வைக்கும்போது உங்களுக்கு தெரியாது, டிஸ்ட்ராக்ஷனா இருக்காது. இந்த சவுண்ட் பார் உங்க டிவில கீழ இருந்துட்டு ஒரு கிரீன் கலர் லைட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேவலம் தானே இருக்கும். வால் மவுண்ட்லாம் வேற இருக்காமே. வால் மவுண்ட் கிட் இன்ஸ்டலேஷனுக்கு இது இன்க்ளூடட். 20 feet கேபிள் ஃபார் சேட்டலைட் ஸ்பீக்கர் இன்க்ளூடட். சரி ஓகே. 1 year வாரண்டி இருக்கு. லிமிடெட் டைம் லான்ச் பிரைஸ் அப்படின்னு தான் போட்டுருக்கு. இது ஆல்ரெடி சேல்ல இருக்கு. அமேசான் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து நேத்துல இருந்தே இந்த சேல்ல இருக்கு. அடுத்து சீகேட் உங்களோட அல்ட்ரா டச் ஹார்ட் டிஸ்க். அல்ட்ரா டச்னா இது என்ன டச்? ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்கா இல்ல சஸ்டைனபிள் அப்படின்னு போடுறாங்க. சஸ்டைனபிள். ஓ அதான் மெயின் ஃபோக்கஸா? சஸ்டைனபிலிட்டி. 30% போஸ்ட் கன்சியூமர் ரீசைக்கிள் மெட்டீரியல்ஸ். அதாவது 30% மெட்டீரியல்ஸ் உள்ள இருக்கிறதெல்லாம் எல்லாமே ரீசைக்கிள் மெட்டீரியல்ஸ். சோ ஒரு இப்பதானே வேர்ல்ட் என்வாயர்மெண்ட் டே முடிஞ்சிச்சு, அதுக்காக மேபி ஒரு லான்ச் பண்ணிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் 100% ரீசைக்கிள் பேக்கிங் வந்து இது இருக்கு. 2TB 4TB 5TB USB Type C Windows PCs
மேக்ஸ் க்ரோம் புக்ஸ் எல்லாத்துக்கும் அப்போட ஃபைனலாக ஹார்ட் டிரைவ்க்கே யூஎஸ்பி டைப் சி வந்துச்சு. நம்மளுக்கு முன்னாடி அந்த ஹார்ட் டிரைவ் கனெக்டர் தேவையில்லை, இப்போ அதில் இப்போ டேரெக்டாக டைப் சி வழியாக பண்ணுறாங்க. 6 months சப்ஸ்கிரிப்ஷன், மைலியோ ஃபோட்டோ சப்ஸ்கிரிப்ஷன், ட்ராப் பாக்ஸ் பேக்கப் பிளான், இதெல்லாமே இருக்கு. இதெல்லாமே லிமிடெட் பீரியட் தான், அதுக்கப்புறம் காலி ஆயிடும். கரெக்ட். ஸோ 3 year லிமிடெட் வாரண்டி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த டேட்டா ரெக்கவரி சர்வீஸ், ரெஸ்கியூ டேட்டா ரெக்கவரி சர்வீஸ், டேட்டா லாஸ்க்காக அது வந்து கொடுக்குறோன்னு போட்டிருக்காங்க. ஓகே, பிரைசிங் கொஞ்சம் அதிகம் தானே அது? ஆமா அதிகம் தான், ஏன்னா 2 terabyte-க்கே 7500 ஹார்ட் டிஸ்க் தான் இது. இது எஸ்எஸ்டி கூட இல்ல 2 SSD-னா அது வேற லெவல் பிரைசிங் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 2 terabyte 2 terabyte-க்கு 7500 எக்ஸ்டர்னலுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பெரிய இது வேணும், காசு அதிகமா இல்ல, ஒரு காம்பாக்டா வேணாம், பரவாயில்ல பெருசா இருந்தான்னு பண்ணா இது கன்சிடர் பண்ணலாம். 4 TB-க்கு 10,500 rupees, 5 TB-க்கு 13,000 rupees. ஓகே, ஆல்ரெடி அமேசான் இது எல்லாமே சேல்ல இருக்கு. கலர்ஸ் கூட கொடுக்குறாங்க, அந்த பெபிள் கிரே, க்ரௌல் ஒயிட், 2 கலர் இருக்கு. சரி ஓகே, அடுத்து அமேஸ்ஃபிட் சீட்டா ப்ரோ ரெண்டர்ஸ் வந்துருச்சு. கூடிய சீக்கிரம் இந்த ஸ்மார்ட் வாட்ச், புது ஸ்மார்ட் வாட்ச், என்ன கொஞ்ச நாளா ஸ்மார்ட் வாட்ச் புது சீரிஸா? ஆமா, புது சீரிஸ் லான்ச் பண்ண போறாங்களாம். குளோபல்ல மோஸ்ட்லி இந்தியாவுக்கு வந்துரும். இப்போ வந்து இதோட ரெண்டர்ஸ் வந்து லீக் ஸ்பெக்ஸ் எதுவும் வரல. இது என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்குமா இல்ல பாப் 3s ஓட பெட்டரா? கண்டிப்பா பாப் 3s வந்து 5000 6000 பிரைஸ் ரேஞ்ச் அவ்வளவுதான் இருக்கும். சோ அதோட பெட்டரா இருக்கும். ஆனா அமேஸ்ஃபிட் அவங்களோட ஹை எண்ட் மாதிரி இருக்காது, ஒரு ஓரளவுக்கு மிட் ரேஞ்ச்ல, அந்த ரேஞ்ச்ல இருக்கும், மிட்ல இருக்கும். ஆனா பாக்கிறதுக்கு பில்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ் பேண்ட் இருக்கு, அந்த நைலான் ஸ்ட்ராப் மாதிரி ஒன்னு இருக்கு, அப்புறம் அந்த கிரவுன் இருக்கு, அந்த ஆப்பிள் வாட்ச் கிரவுன் மாதிரியே இருக்கு. கரெக்ட், அந்த ஸ்ட்ராப்பும் பட்டன் கலர் இருக்கு, அந்த ஹோல்ஸும் அப்படி பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு. சரி ஓகே. கேசிங் வந்து நல்லா இருக்கு, கொஞ்சம் ரகட் மாதிரி தான் இருக்கு, பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆமா, இப்போதைக்கு டிசைன் மட்டும் தான் வந்திருக்கு, கூடிய சீக்கிரம் வந்து இது பின்னாடி என்ன அந்த சென்சார் அந்த இந்த இதெல்லாம் இருக்கு. இந்த ரிலீஸ் பண்ற ஸ்ட்ராப் ஈஸியா இன்டர்சேஞ்சபிள் ஸ்ட்ராப் அது மட்டும் இருக்குன்னு போட்டுருக்காங்க. ஸோ பார்ப்போம், கூடிய சீக்கிரம் வந்து ஸ்பெக்ஸ் லீக் ஆயிடும்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து Xiaomi 13 Ultra ஹாங்காங்ல லான்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வீக் வந்து யூரோப்ல, இந்தியாவுக்கு வராது, ஏன்னா ஹாங்காங்லயே அநியாயத்துக்கு பிரைசிங் இருக்கு, யூரோப்ல வேற அநியாயத்துக்கு பிரைசிங் இருக்குமா. சைனால இருந்து வெளில போகுது. சைனால இருந்து இப்ப இன்னைக்கு ஹாங்காங்ல லான்ச் ஆயிடுச்சு. ஹாங்காங்கோட பிரைசிங் வந்து எவ்வளோ 8,999 ஹாங்காங் டாலர்ஸ், 94,000. இது வந்து ஹாங்காங் பிரைஸ். யூரோப்போட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் எல்லாம் தெரியுமா? 1300 euros. 1,15,000. கிட்டத்தட்ட சாம்சங் பிரைசிங் தான் இருக்கு. இது ஏஜென்ட் தானே? ஆமா, ஏஜென்ட். கேமராலாம் பயங்கரமா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான் இருக்கு. ஆனாலும் சாம்சங் யூஸ் பண்ணுவாங்களா Xiaomi யூஸ் பண்ணுவாங்களா யூரோப்ல, இதுதான் கேள்வி. ஆக்சுவலி Xiaomi நிறைய பேர் யூஸ் பண்றாங்க சைனா இல்ல யூரோப்ல நிறைய பாத்துருக்கேன். நீங்க டிவி ஷோஸ் எல்லாம் பாக்கும்போது நிறைய பேர் Xiaomi போன் தான் வச்சிருக்காங்க கையில. சாம்சங் போன் எல்லாம் கம்மி தான். நான் Xiaomiயோட ஃபோல்டபிள் கூட நான் பாத்திருக்கேன் ஆக்சுவலி. இல்ல சாரி, அது ஆப்போட ஃபோல்டபிளா? சரி ஓகே. ஆனா சைனீஸ் போன்ஸ் இருக்கு நம்ம யூரோப்பியன் மார்க்கெட்ல. சோ இது இந்த போன் மேபி பாப்புலரா இருக்க சான்ஸ் குளோபல்ல வந்திருக்கு. ஆனா இந்தியாவுக்கு வருமான்னு தெரியல, இது வரைக்கும் எந்த டீடைல்ஸுமே சொல்லல இந்தியாவுக்கு வருமா. இந்தியால வரது கம்மி சான்ஸ் தான், ஏன்னா அந்த பிரைஸ் ரேஞ்ச்ல வாங்குறது கம்மி பேர் தான் இருப்பாங்க. நிறைய பேர் சாம்சங் தான் போவாங்க, இல்லன்னா ஐபோன், டைரக்டா ஐபோனுக்கு தான் போயிடும். இது இந்தியா லான்ச் ஆனா கண்டிப்பா 90,000 இல்ல 1 lakh டச் ஆகும். ஏன்னா ஒரே மாடல் தான் இருக்கும் குளோபலுக்கு. 12GB 512GB மட்டும் தான். கண்டிப்பா 1 lakh தான், கண்டிப்பா 1 lakh டச் ஆகும். சோ இது யூரோப்ல பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின், இட்டாலி இந்த நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து ஜூன் 12th வந்து சேல் போகுது. தைவான்ல வந்து 13th போகுது லான்ச். Xiaomi அந்த பேண்ட், அவங்களோட பேண்ட் 8 லான்ச் பண்றாங்க. இது வந்து தைவான்ல இப்போ டீசர்ட் போட்டாங்க. சோ அவுட் சைட் சைனா இதுவும் வைக்க போறாங்க. இந்தியாவுக்கு தெரியல, பேண்ட் 7 வரல, பேண்ட் 6 அப்படியே நிப்பாட்டாங்க. யாரும் வாங்குறது இல்ல பேண்ட். சோ ஸ்மார்ட் வாட்சே வாங்குறாங்க. இது வந்து பிரைஸ் காஸ்ட்லியா இருக்கிறதுனால போலாம் போல். அடுத்தது கூகுள் பே ஆதார் பேஸ்ட் ஆத்தன்டிகேஷன், யூபிஐ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து இப்போ ஆதார் பேஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணாங்க? இதுக்கு முன்னாடி வந்து யூபிஐ பின் அதெல்லாம் செட்டப் பண்ணி டெபிட் கார்டு ஆட் பண்றது அதெல்லாம் இப்போ வந்து பேங்க், உங்க ஆதாரும் பேங்க் லிங்க் ஆயிருக்குல்ல, அதை வச்சு அவங்க பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே செட்டப் பண்ற மாதிரி. முன்னாடி நம்ம போன் நம்பர் வழியா பேங்க் டீடைல்ஸ் வந்துரும், அந்த ஓடிபி அனுப்புவாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் ஆதார் வழியா பண்ணலாம். ஆதார் வழியாவே வந்து ஈஸியா பண்ணலாம் அப்படின்னு போட்டுருங்க. பேங்க் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து அப்படியே டைரக்டா இது பண்ணிடுவாங்க, உங்க பேங்க் அக்கவுண்ட் லிங்க் ஆகும். பேங்க் அக்கவுண்ட் லிங்க் ஆயிடும். ஒரு எக்ஸ்ட்ரா லெவல் ஆஃப் ஆப்ஷன்ஸ் பேசிக்கலி அதுதான். ஸோ இப்போ வந்து செலக்ட் பேங்க் அக்கௌண்ட், அவங்க இது பண்ணுறதுக்கு ஆதார்னு செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஆதார் கார்டோட நம்பர் ஃபர்ஸ்ட் 6 digit இது பண்ணிட்டா யூபிஐ பின் அடிச்சா அதோட
இந்த ஆதார் ஓடிபி ஒன்று வருமா, அதை என்டர் பண்ணிட்டு பேங்க் இது செலக்ட் பேங்க்ஸ் தான் போட்டிருக்கு. இப்போதைக்கு ஆக்சிஸ் பேங்க் தான் அவங்க டெமோ காட்டுறாங்க. கூடிய சீக்கிரம் வந்து நிறைய பேங்க்ஸ் ஓபன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். ஒரு வாட்டியும் நீங்க இது பண்ண வேணும் உங்களோட, அதான் ஒரு வாட்டியும் மெசேஜ் சென்ட் பண்ணி இது ஆகுதுல்ல. நிறைய பேருக்கு வந்து எஸ்எம்எஸ் பேக்கே இருக்காது. ஆமா, அவங்களுக்குலாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா ஆதார் இருந்துன்னா அங்கே இருந்தும் இன்கமிங் ஓடிபி தான் வருது. நீங்க எதுவுமே சென்ட் பண்ண தேவையில்லை. ஒரு வாட்டியும் இது நல்ல யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். ஆனா என்ன, அந்த பேங்க் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இந்த ஆதார் லிங்க் ஆயிருக்கணும். சில பேங்க் அக்கௌண்ட்லாம் ஆதார் லிங்க் பண்ணல அப்படின்னா இது ஒர்க் ஆகாது. தயவு செஞ்சு போய் பண்ணுங்க. ஆல்ரெடி கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. கம்பல்சரி தானே இப்போ. சரி, ஓகே. அடுத்து ஃபைனல் நியூஸ், இன்ஸ்டாகிராம் AI Chatbot with 30 AI personalities. அது டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சாட்பாட் ஏதோ சாட்பாட் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் ஹியூமன் டு ஹியூமன் இன்டர்ஃபேஸ் தானே அவங்க. இது வந்து அட்வைஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு. அட்வைஸா? ஏய், இன்ஸ்டாகிராம்ல வருஷத்துக்கு ஒரு சோஷியல் மீடியா ஒரு டிப்ரெஷன் கிரியேட் பண்றது, ஆன்சர் क्वेश्चंस, கிவ் அட்வைஸ், அதெல்லாம் பண்றதுக்கு, இன்ஸ்பயர் கிரியேட்டிவிட்டி இது பண்றதுக்காக வந்து அவங்க ஐடியாஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்களா, மெசேஜ் எழுதுறதுக்கு. அதுக்கெல்லாம் வந்து அதான் இப்ப எல்லாத்துக்கும் ஏதாவது டவுட் இருந்தா சாட் ஜிபிடி கேட்கறோம்ல, அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் இப்ப கேட்கலாம். எனக்கு கொஞ்சம் ஐடியாஸ் கொடுங்க, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு, இது வந்து கிரியேட் பண்ணணும், உங்களுக்கு ஐடியாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுங்கன்னா அது வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஓகே. ஆனா லைஃப் அட்வைஸ் எல்லாம் கேட்க முடியாதுல்ல. லைஃப் அட்வைஸ் கிடையாது. அதான் டவுட்டா இருந்துச்சு. இந்த அட்வைஸ் இன்ஸ்டாகிராம் பத்தி எனக்கு இது டவுட்ஸ் இருக்கு, இது வந்து இதுவாகல, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு. சரி சரி. இப்ப வந்து 30 பர்சனாலிட்டிஸ் போட்டிருக்காது. எந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் தெரியலையே. அது தவிர ஏதோ பார்சிலோனான்னு ஏதோ ட்விட்டர் காம்படிட்டர் வேற டெவலப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வேற ரூமர் இருக்கு. தெரியல, இது வரைக்கும் எந்த டீடைல்ஸுமே சொல்லல. பாப்போம். இன்ஸ்டாகிராம்ல வந்துச்சுன்னா இப்போ மெட்டாவும் அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க. அவங்களோட நாங்களும் ஏஐ வச்சு இந்த சாட் பாட் பண்றோம். அவங்க மோஸ்ட்லி இது பண்ணி ஒர்க் பண்ணிருப்பாங்க. இது இப்போ இன்ஸ்டாகிராம் தான் ஃபர்ஸ்ட் ரோல் அவுட் பண்றாங்க, அவ்வளவுதான். ஸோ இது வரைக்கும் இன்ஸ்டாகிராம் எதுவும் சொல்லல, அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. பாப்போம் எப்போ லான்ச் ஆக போகுதுன்ட்டு. இது வரைக்கும் எந்த டீடைல்ஸுமே இல்லை. ஓகே, இதெல்லாம் தான் நியூஸ். இந்த OnePlus அவங்களோட புது மார்பிள் ஆடிசி எடிஷன், அதோட ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கு. அன்பாக்சிங்ல ஷார்ட்ஸ் வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. காசு அதிகம் தான், 65,000 ரூபாய். இதோட 3000 ரூபாய் அதிகம். ஆனா இது 256 அதேதான், ஒரு சேஞ்சுமே இல்ல. சோ இதோட இதுவும் பின் பண்ணிருக்கு. ஒரு டிஃபரெண்டான லுக், அவ்வளவுதான். வேற எதுவும் கிடையாது, யூனிக்கான லுக், அவ்வளவுதான். ஓகே, நாளைக்கு சந்திப்போம். அது வரைக்கும் சிஎச்என். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க.